தேர்ட் நிஞ்சா வரப்போ மினாட்டோ 1000 ஷினோபிஸை கில் பண்ணாரு, அப்புறம் வாரியரோ ஆனாருன்னு சீரியஸில் சொல்லியிருப்பாங்க. ஆனால் மினாட்டோ எப்படி அந்த 1000 ஷினோபிஸை பீட் பண்ணாரு, அதுக்கு அவர் யூஸ் பண்ண பவர்ஃபுல்லான ஜுட்ஸு என்ன, மினாட்டோவை ஏன் எல்லாரும் எல்லோ ஃப்ளாஷ்னு கூப்பிடுறாங்கன்னு தேர்ட் நிஞ்சா வாரில் நடந்த நிறைய பேருக்கு தெரியாத விஷயங்களை தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். முதல்ல மினாட்டோவுக்கு எதுக்கு எல்லோ ஃப்ளாஷ்னு பேர் வந்துச்சு தெரியுமா? இதுக்கு காரணம் மினாட்டோவோட பவர்ஃபுல் ஜுட்ஸு தான். ஆனால் சீரீஸில் இதை பற்றி நமக்கு காட்டியிருக்க மாட்டாங்க. அந்த ஜுட்ஸுவோட நேம் ஸ்பைரலிங் ஃப்ளாஷ் சூப்பர் ரவுண்ட் டான்ஸ் அவுல் ஸ்டைல் 3. பேரை கேட்ட உடனே தெரியுது இதுக்கு மினாட்டோ தான் பேர் வச்சிருப்பாருன்னு. ஏன்னா வேர்ல்வின் இந்த ஒர்டெக்ஸோட சாப்டரில் மினாட்டோக்கு ஜுட்ஸுஸ்க்கு பேர் வைக்க தெரியாமல் இவ்வளோ லாங்காக தான் வைப்பாருன்னு நமக்கு ரிவீல் பண்ணியிருப்பாங்க. ரசிங்கன்கே முதல்ல மினாட்டோ ஐஸ் பாப் இன்ஸ்பயர்ட் நிம்பஸ் ஜெரையா ட்வின் வோல் ஸ்பியர்னு தான் பேர் வச்சிருப்பாரு. சரி, கதைக்கு வரேன். மினாட்டோவோட இந்த ஸ்பைரலிங் ஃப்ளாஷ் சூப்பர் ரவுண்ட் டான்ஸ் அவுல் ஸ்டைல் 3 ஜுட்ஸுவை யூஸ் பண்ணுறதுக்கு மினாட்டோ 6 குனாய்ஸை த்ரோ பண்ணுவார். த்ரோ பண்ணதுக்கு அப்புறமா ஷேடோ க்ளோனை ஆக்டிவேட் பண்ணிட்டு அந்த குனாயோட டெலிபோர்ட் ஆவார். இப்படி ஒவ்வொரு குனாய்க்கும் டெலிபோர்ட் ஆகி ஆப்போனண்ட்டை ஸ்லாஷ் பண்ணுவார். அவ்வளோ ஹை ஸ்பீடில் ஆப்போனண்ட்க்கு மினாட்டோ எங்கே இருக்காருன்னே தெரியாது. ஆனால் மினாட்டோ அவங்கள பயங்கரமாக டேமேஜ் பண்ணிவிட்டு கடைசியாக ரசிங்கனை யூஸ் பண்ணி ஆப்போனண்ட்டை காலி பண்ணுவார். சரி, இந்த ஜுட்ஸுவை சீரீஸில் பண்ணியிருக்காங்களான்னு கேட்டால் கண்டிப்பாக இல்லை. ஆனால் சாப்டர் 369ல் மினாட்டோ இந்த டெக்னிக்கை யூஸ் பண்ண வந்திருப்பார். அதுக்குள்ளே அவரை தடுத்துருவாங்க. ஆனால் ஷிப்புடன் 417ல் இந்த ஜுட்ஸுவோட எஃபெக்ட்ஸை காட்டியிருப்பாங்க. அதில் குரூப் ஆஃப் ஷினோபீஸ் எல்லோ தண்டரால் அட்டாக் பண்ணப்பட்டு விழுந்து கிடப்பாங்க. மினாட்டோ இந்த அட்டாக்கை இந்த ஜுட்ஸுவை வச்சு தான் பண்ணியிருக்க முடியும். அவர் நிற்கிற இடத்துல கூட குனாய்ஸ் ரவுண்ட் ஷேப்பில் அரேஞ்ச் செய்யப்பட்டிருக்கும். இந்த ஜுட்ஸுவை யூஸ் பண்ணும்பொழுது வர எல்லோ ஃப்ளாஷ்னால கூட மினாட்டோவுக்கு எல்லோ ஃப்ளாஷ் ஆஃப் இடன் லீஃப்னு பேர் வச்சிருக்கலாம். அதெல்லாம் சரி, மாங்கா அனிமேன்னு எங்கேயும் இந்த ஜுட்ஸுவை சொல்லலை. அப்புறம் எப்படி எனக்கு இந்த ஜுட்ஸை பற்றி தெரியுதுன்னு நீங்கள் கேட்கலாம். நருட்டோ ஸ்டார்ம் நிஞ்சா 4ல் மினாட்டோ இதே டெக்னிக்கை யூஸ் பண்ணியிருப்பார். ஆனால் பேர் மட்டும் மாற்றி வச்சுருப்பாங்க. இதை வச்சு தான் இந்த டெக்னிக் எப்படி ஒர்க் ஆகும்னு நான் உங்களுக்கு சொன்னேன். தேர்ட் நிஞ்சா வாரில் மினாட்டோ 1000 ஷினோபிஸை இந்த டெக்னிக்கை யூஸ் பண்ணி தான் டிஃபீட் பண்ணியிருக்க முடியும். ஏன்னா இந்த அட்டாக் ஒரே டைமில் கிட்ட இருக்கிற எல்லா ஷினோபிஸையும் அட்டாக் பண்ணும். அதுவும் இல்லாமல் மினாட்டோ இந்த டெக்னிக்கை யூஸ் பண்ணிட்டு இருக்கும் பொழுது கண்ணுக்கே தெரிய மாட்டார். அதனால் அவரை அட்டாக் பண்ணவும் முடியாது, அடி வாங்க தான் முடியும். இதனால தான் மினாட்டோவை பார்த்து எல்லா வில்லேஜஸும் பயப்படுறாங்க. இன்னைக்கான வீடியோவில் மினாட்டோ பற்றியும் அவருடைய அன்னோன் ஜுட்ஸு பற்றியும் பார்த்துருப்போம். அடுத்து என்ன வீடியோ போடலான்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள்.